மார்க்கெட்டில் வேரிய செக்டார்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு சில செக்டார்ஸ் சைலண்ட்டாகவே இருக்கும். அண்ட் டைம் வரவும் அந்த செக்டார்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு செக்டார்ஸ் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணும், எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோ டீகோட் பண்ண போகிறேன். அண்ட் பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் எப்படி இந்த செக்டார் ரொட்டேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் மாதன் உள்ளநாதன், NISM சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வெல்கம் டு மை சேனல். முதல்ல இந்த செக்டார் ரொட்டேஷன் என்ன அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இந்த செக்டார் ரொட்டேஷன் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, லட்சம் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த கன்சர்ன் ஸ்டாக்கோட செக்டார் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் எடுத்த ஸ்டாக் உண்மையிலே நல்ல ஸ்டாக்காக இருந்தாலுமே அது 10% மூவ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருந்தாலுமே அது 10% மூவ் ஆகாது. ஏன்னா செக்டாரே அண்டர் பெர்ஃபார்மிங் இருக்குது. அந்த அதர் ஹேண்ட் நீங்கள் கொஞ்சம் மோசமான ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டீங்க, ஆனால் அதோட செக்டார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அந்த மோசமான ஸ்டாக்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் பண்ணாத உங்கள் போர்ட்ஃபோலியோவை. அதனால தான் ஸ்டாக் செலெக்ஷனோட செக்டார் செலெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டர். இந்த செக்டார் ரொட்டேஷன்ஸ்க்கு ப்ரீவியஸாக நடந்த டேட்டாஸே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தர உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். 2008 to 2010 பேங்கிங் அண்ட் இன்ஃப்ரா ரொம்பவே நல்லா ரேலியாக இருந்துச்சு. 2015 to 17 ஃபார்மா ஸ்டாக்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. 2020 to 2021 IT and FMCGs பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக இருந்துச்சு. 2023 இருந்து ஸ்மால் கேப்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு, இன்ஃப்ராமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. செக்டார்ஸை ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா எக்கானமி சைக்கிள். எக்கானமி சைக்கிளுக்கு 4 பேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட பாட்டம். இந்த மாதிரி டைமில் எக்கானமி ரொம்ப ஸ்லோவாக ரெக்கவர் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், எக்கானமியோட க்ரோத்துமே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இந்த எக்கானமி சைக்கிளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், பேங்கிங் அண்ட் ரியல் எஸ்டேட். நெக்ஸ்ட் செகண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா மிட் சைக்கிள் க்ரோத். இதுதான் புல் மார்க்கெட்டோட ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஜிடிபி இந்த இடத்துல க்ரோ ஆகும் அண்ட் கார்பரேட்ஸோட ஏர்னிங்ஸுமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைக்கிளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா, கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. தேர்ட் எக்கானமி சைக்கிள் தான் லேட் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதுதான் பீக் ஆஃப் புல் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இன்ஃப்ளேஷன் ஹை ஆகும், RBI ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன செக்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஃபார்மா அண்ட் FMCG. அண்ட் ஃபோர்த் எக்கானமிக் சைக்கிள் தான் ரெசெஷன். இதுதான் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ஜென்ரலாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி தான், பட் ஸ்டில் ஒரு செக்டார் இன்வெஸ்ட் பண்ணலாம், விச் இஸ் FMCG. செக்டார் ரொட்டேஷன்ஸ்க்கு வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது உங்களுக்கு வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.